அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குரு யார்? உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி அவர் தான், ராசினார்னு அவர் தான், மற்றும் 4ஆம் அதிபதி வருவார். இப்போ ஒரு 7ஆம் இடத்தில் இருக்கார், கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். வர இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடக்கும். அதாவது 7ஆம் இடத்தில் இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ 8ஆம் இடங்கிறது என்ன? விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துக்கு ஒரு நல்ல கிரகம் வந்தாலே ஒரு சில மாற்றத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ 7ஆம் இடத்தில் இருக்க குருவோட 8ஆம் இடத்துக்கு குரு பார்த்திங்கன்னா சில நல்ல அமைப்பு கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சமடைவார் உங்களுக்கு. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த உபயலக்னங்களுக்கு, அதாவது கன்னி லக்னத்துக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கும், அல்லது பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும், அல்லது தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும், மீன ராசிக்கும் மீன லக்னத்துக்கும், இது பார்த்திங்கன்னா உபய ராசி உபய லக்னம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அந்த கிரகம் குருவோ புதனோ மறைஞ்சிருந்து நல்ல இடத்துல இருக்கிறது நல்லதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிற விட அவர் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு உச்சமடைகிறது ஒரு பலம் அவருக்கு. சரிங்களா? ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அமைப்பு வரும். கடகராசி குரு உச்சமடைவார். இப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான், ராசிநாதன் அவர் தான். அவர் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்ச பலம் அடைகிறார். அப்போ குருக்கு பலம் அதிகம் அங்கே. அப்போ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் பாருங்கள், ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் கனவு இருக்குது, வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் இந்த டைமில். உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க, லாட்ரி ரேஸ், இந்த சூதாட்டம், இந்த ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ட்ரேடிங் இதெல்லாம் பார்த்தீங்களா, அதில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உருவாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, வரக்கூடிய குரு கண்டிப்பாக இது விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி விட்டுட்டு போயிடும். இதெல்லாமே இந்த இப்போ 8ல் மறைஞ்ச குரு கண்டிப்பாக கொடுப்பார். இன்சூரன்ஸ் பணம், போட்ட பணம் இப்போ கைக்கு வர்றது, எங்கேயோ அப்போது பணம் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு பணம் உதவியாக வரும். பூர்வீக சொத்து வரும், வராத பணம் கைக்கு வரும், வெளியே கொடுத்த பணம் கைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களோட சொத்து, பூர்வீக சொத்து, இதெல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க. விபரீத ராஜயோகம் 8ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம கைக்கு வரணுன்னு இருக்கோ ஆனால் கையில் வராமல் இருக்கும், இதெல்லாம் இந்த டைமில் வரும். அதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. அதாவது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்திருப்பீங்க, ஆனால் வரக்கூடிய டைமில் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதுதான் விபரீத ராஜயோகம். நெகட்டிவ் நடக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒன்று சம்பவம் நடந்து ஒன்று கெட்டது நடக்கிற மாதிரி நடந்து அதுக்கப்புறம் நல்லது மாற்றி விட்டுரும் உங்களுக்கு. இதுதான் இந்த 8ஆம் இடத்தோட வேலை. அதனால் கவலையப்படாதீங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக ஒரு விபரீத ராஜயோகத்தை, உங்கள் வாழ்க்கை திடீர் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 12ஆம் இடத்தை பார்த்துருவார். விருச்சிக ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடத்தை பார்த்தாலே பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணக்கு சக்ஸஸ் தான். 8ஆம் இடம் 12ஆம் இடம், 8, 12 பார்த்திங்கன்னா பரதேசவாசம் சொல்லுவாங்க. பிறந்த ஊர், நீங்கள் எங்கே பிறக்கிறீங்களோ அந்த ஊர் விட்டு வெளியே ஊர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம், இதில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு, அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இது இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆசை கனவு இருக்கும், ஆனால் நடந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. இந்த டைமு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், சுப முதலீடாக பண்ணுவீங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதில் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்திருக்கும். இந்த டைம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். அப்போ இந்த 12ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா முதலீடு. அப்போ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பண்ணுறது, ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு பண்ணுறது, இல்லை கோல்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தில் போய் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்து பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கோச்சார பலன்கிறது ஒரு ஜென்ரலாக பொதுவாக நம்ம பார்க்குறது, இது உங்களுக்கு சாதகம் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 12ஆம் இடங்கிறது முதலீடு, 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, லாட்ரி ரேஸில், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல, அந்த சமூக ஊடகத்தில் இருக்கவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபில் இருக்கவங்க, இந்த இதெல்லாம் இருக்கவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சில வருமானம் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள், இந்த சந்தர்ப்பங்கள் இந்த 8ஆம் இடத்தில் இருக்க குரு நிச்சயமாக உருவாக்கி தருவார்.
அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அப்போ வருமானம் ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துடும். நேரடி பார்வை 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பணத்துக்கு பிரச்சனை, பணத்துக்கு பஞ்சம், பணத்துக்கு கஷ்டம், கடன் தொல்லையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வருஷம் உருவாகும். கல்யாணம் நடக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சுபவரியங்கள் சுப முதலீடு தான். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திருமணத்துக்கான விஷயம், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அதாவது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு சில தனுசு ராசிக்காரங்க. முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணம் நடக்காமல் இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாகும். உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துடும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நிறைவான நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். 2ஆம் இடங்கிறது அந்த வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அப்போ அந்த பேச்சில் பிரச்சனை வராது, பணத்தில் பிரச்சனை வராது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராது. இதெல்லாமே ரூட் கிளியர் ஆகும் உங்களுக்கு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். பணப்பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். உங்களால் பணம் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வரும். யார் மூலமாக அது உதவி கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக 2ஆம் இடத்தை பார்க்குறனால கொடுப்பார். சொத்து சுகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்கள். 4ல் சனி இருந்தே உங்களுக்கு ராசி பார்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாக கொடுத்துருக்கும், கொஞ்சம் குழப்பத்தில் வச்சுருக்கும். தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் தெளிவானவங்க, ஏமாளின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு குழப்பத்திலே வச்சுருப்பார் குரு. உங்களுக்கு சனி குழப்பத்தில் வச்சுருப்பார். இப்போ குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த அலைச்சல் திருச்சல், அந்த வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைஞ்சு தெரிஞ்சிங்க பார்த்தீங்களா, டயர்ட்னஸ், இந்த ஹெல்த் பிரச்சனை, அதெல்லாமே உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும். உங்களுக்கு முக்கியமாக 4ல் சனி இருக்கிறனால அம்மாவுக்கு வந்து எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்திருக்கும். அதெல்லாமே கிளியர் ஆகும் இந்த வருஷம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரெடி ஆகும். உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கா, அலைச்சல் திருச்சலோடு இருக்கீங்களா, வேலை விஷயமா தொழில் விஷயமா ஒர்க் லோட் அதிகமாக இருக்கா, இதெல்லாமே கம்மியாகும் இந்த வருஷம் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால. அதேமாதிரி 4ல் சனி இருந்தாலே, பொதுவாகவே 4ல் ராகு சனி இருந்துச்சுனாலே பாருங்கள், வீட்டு செலவு வைக்கும், வண்டி வாகனத்தில் ரிப்பேர் அடிக்கடி வச்சுட்டே இருக்கும், செலவு வச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் பழைய வாகனம் வச்சுருந்தீங்கன்னா புது வாகனம் மாற்றலாம். இல்லை பழைய வாகனம் செலவு வச்சுட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு லேண்டு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வீடு பாதியில் நின்று வீடு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாமே ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். வருமானம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். கடன் தொழில் இருக்கவங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதேமாதிரி வருமானம், நல்ல பண வரவு உங்களுக்கு உண்டாக போகுது. அதேமாதிரி சொத்து வாங்குறது, நிலம், வீடு, நிலம், வாசல், சொத்து சோகம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய அந்த யோகத்தை இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். நீங்கள் என்ன நட்சத்திரம், மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இப்போ உங்கள் தசாபுத்தி போகும். வயசுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அதுதான் விஷயம். அதுதான் கர்மான்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறனால பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் நல்லதை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் வந்து 6ஆம் அதிபதி நடக்குது, 8ஆம் அதிபதி நடக்குது, ஒரு பாவ கிரகங்களோட, ஒரு மேலிஃபிக் பிளானட், ஒரு கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிக்கல் தான். சரிங்களா? ஒரு 15-20 இருந்தால் லேசாக அப்படியே லைட்டாக சில நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க சார், நான் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு சில பேர் புலம்புவாங்க. அதுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஜாதகம் வந்து அவங்க கிரகணம் இல்லை, அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். அதுதான் விஷயமே. சரிங்களா? அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.